ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஈவினிங் விளாக்குங்க. மண்டே ஈவினிங் விளாக்குங்க. பையன் ஸ்கூலை விட்டு வந்துடுவான், அதனால் அவனுக்கு பால் காய்ச்சி வச்சிடறான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மோஸ்ட்டாக காலையில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சதுனால நம்மளுக்கு சாயந்தரம் ஈவினிங் வேலை பெருசாக இருக்காதுங்க. பாத்திரம் எல்லாமே நான் கழுவி வச்சாச்சு. பாலை ஒரு பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு சரி நைட்டு சப்பாத்தி சுடலாம்னு சொல்லிட்டு மாவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாயிரும். நம்ம 1 மணி நேரம் கழிச்சு சப்பாத்தி போடும்போது நல்லாயிருக்கும். நம்ம வெஜிடபிள்லாம் போட்டு சும்மா ஏதாவது ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லா பிடிக்கும் இந்த வெஜிடபிள்லாம் போட்டு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. இந்த குழம்பு கிரேவிலாம் வச்சு சாப்பிட்றத விட இது மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நம்ம காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுருக்கோம்லங்க, நம்ம எடுத்து வச்சதை எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு அப்படி ஒன்று ஒன்றா எல்லாமே போட்டு நல்லா வணக்கிடணும். தக்காளிலாம் போட்டு அது நல்லா வணக்கின பிறகு மசாலா பொடி எடுத்து போட வேண்டியதாங்க. சிக்கன் மசாலா பொடி, சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அது நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா உப்புலாம் போட்டு எண்ணெயிலே நல்லா வணக்கின பிறகு 2 முட்டையை குத்தி விட்டு முட்டைக்கோஸ் இல்லாமல் காய்கறியில் வெஜிடபிள் எல்லாமே கொஞ்சம் பொடிசாக நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட போட்டு எடுத்தோன்ன பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிருந்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்க. நம்ம மாவு புரட்டி நல்லா இப்படி சாப்பிட்டா வட்டமாக போட்டு எடுத்து வச்ச பிறகு வேலையிலே எனக்கு பிடிக்காத வேலைன்னா சப்பாத்தி போடுற வேலை தாங்க. சுத்தமாக எனக்கு சப்பாத்தி போட பிடிக்காது. எங்கள் வீட்டுக்காருக்காண்டி தான் நான் செய்கிறேனே. அவங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சப்பாத்தி அவங்களுக்காண்டி தான் செய்கிறேனே. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் காலையில் நம்ம ஸ்கூலுக்கு எந்திரிக்கும் போது கிச்சனை பார்த்தா தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த பாத்திரம்லாம் கடந்தால் நம்மளுக்கு தலைவலியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே கழுவி காய வச்சுட்டாச்சுங்க. நாளைக்கு தம்பிக்கு கூழ்க்குன்றதுக்கு ராகி சுண்டல் இங்கே தனியாக ஊற வச்சு